அத்தியாயம் 62. ஆர்ச்ரிச் 1 ஆல் நிலவரை ஆய்வு. பூமியில் தனது பணியிலிருந்து எடிசா திரும்பினார். அவள் உடனடியாக தன் கடமைகளைத் தொடர்ந்தாள். நான் இல்லாத நேரத்தில் இவ்வளவு வேலைகள் குவிந்து கிடப்பதை நினைத்துப் பார்ப்பது. உண்மையில் எடிசாவின் மேசை தொடர்புடைய ஆவணங்களால் நிரம்பியிருந்தது. பெரும்பாலும் கருட இராச்சியத்தின் இளவரசி எலெனாவின் கடிதங்கள் அல்லது எலெனாவுடன் இணைக்கப்பட்ட நிழல்களால் அனுப்பப்பட்ட தகவல்கள். எப்போதாவது டிமன் வணிகரிடமிருந்து ஆவணங்கள் இருந்தன. அவள் முதலில் எலெனாவின் கடிதங்களை ஆராய்ந்தாள். உள்ளடக்கம் எளிமையாக இருந்தது. முதலாவதாக, கருட இராச்சியத்திற்கு புனித ஆணையின் வருகை உடனடியானது. இளவரசி எலெனா இதைத்தானே நன்றாக கையாள்வார். இதுபோன்ற விஷயங்களில் தலையிடும் நிலையில் எடிசா இல்லை. தொடக்கத்திலிருந்தே அத்தகைய பணிகளை கையாள்வது திறமையான ஒருவருக்கு மிகவும் பொருத்தமானது என்பதால் எல்லா அதிகாரங்களையும் எலெனாவிடம் ஒப்படைக்க அவள் முடிவு செய்திருந்தாள். எடிசா அடுத்த கடிதத்திற்குச் சென்றாள். மீண்டும் அது இளவரசி எலெனாவின் கடிதம். ஆணைகளின் பணிகள் முடிந்ததும் மலை மேம்பாட்டு உரிமைகளை பிரபுக்களுக்கு மாற்ற அவர்கள் திட்டமிட்டனர். இதுவும் எடிசா பெயரில் வகுக்கப்பட்ட திட்டமே. இருப்பினும் இங்கே மற்றொரு பிரச்சினை எழுந்தது. எடிசா தனது எஜமானரின் கட்டளையை நிறைவேற்ற பூமிக்குச் செல்வதற்கு முன்பு மலைகளுக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம் என்று எலெனாவிடம் கட்டளையிட்டிருந்தாள். இதுவரை எல்லாம் நன்றாக இருந்தது. இருப்பினும் அடுத்த கடிதத்தின் உள்ளடக்கங்கள் சில பிரபுக்கள் சந்தேகங்களைத் தூண்டிவிட்டு இரகசியமாக மலைகளுக்கு ஹண்டர்களை அனுப்பினர் என்பதை வெளிப்படுத்தின. இளவரசி எலெனா உடனடியாக காரணமானவர்களைக் கண்டுபிடித்து தண்டிப்பதாக சபதம் செய்திருந்தார். ஆனால் எடிசாவுக்கு அத்தகைய கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்று உணரவில்லை. நிழல், இதை சறுக்க விடுங்கள். பூமியில் இருந்த காலத்தில் எடிசா சிந்திக்க நிறைய இருந்தது. போர் என்பது தனியாகச் செய்யப்படும் ஒன்றல்ல, அது பல காரணிகளை உள்ளடக்கியது. தனியாக வலுவாக இருப்பது அர்த்தமற்றது. கடைசி போரில் அது தெளிவாகத் தெரியவில்லையா? எடிசா தனது பதவியை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு நிலவரை பாதுகாப்புகளை சரியாக தயார் செய்யவில்லை. இந்த அம்சம் குறைபாடற்றதாக இருந்திருந்தால் மலை நுழைவை தடை செய்யும் உத்தரவு தேவைப்பட்டிருக்காது. எனவே பிரபுக்கள் ஹண்டர்களை அனுப்புவதை ஒரு பிரச்சனையாக கருதுவதற்குப் பதிலாக ஒரு வாய்ப்பாக கருத அவள் முடிவு செய்தாள். அவர்களின் பலத்தை மதிப்பிடுவதற்கு இது ஒரு நல்ல நேரம். எடிசாவின் கட்டளையின் கீழ் 4 நிலவரைகள் இருந்தன. இந்த நிலவரைகள் எடிசாவின் பிரதான நிலவரையைச் சுற்றியுள்ள திசைகளில் அமைந்திருந்தன. இது ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கியது. அவற்றுக்கிடையேயான தூரம் நெருக்கமாக இல்லாத சூழ்நிலைகளில் ஒவ்வொரு நிலவரைக்கும் குறைந்தபட்ச பாதுகாப்புகள் தேவைப்பட்டன. எனவே இந்த நிலவரைகளின் சக்தியை மதிப்பிடுவது இன்னும் முக்கியமானதாக இருந்தது. ஆர்ச்ரிச் தற்போது ஆய்வு செய்து வருவதால் இதை விரைவாக கண்டறிய முடியும். பலம் எடிசாவின் தரத்தை விட குறைவாக இருந்தால் அவள் தனது எஜமானரிடம் இணைப்பு பிரச்சினையை முறையாக முன்மொழிய திட்டமிட்டாள். ஒருவேளை அவர் தற்போது செயல்பட்டு வரும் கோப்லின் உளவு பிரிவின் நோக்கத்தை விரிவுபடுத்துவது அவசியமாக இருந்திருக்கலாம். இப்போதைக்கு காத்திருப்போம். எடிசா அடுத்த ஆவணத்தை விரித்தாள். இது டெத் நைட் அனுப்பியது. அவள் உடனடியாக பின்வரும் ஆவணத்திற்குச் சென்றாள். இந்த முறை அது கோப்லின் லார்டிடமிருந்து வந்ததா? இந்த ஆவணம் கோப்லின் லார்ட் என்பவரால் எழுதப்பட்டது. அந்த எழுத்து புழுக்கள் ஊர்ந்து செல்வது போல இருந்ததால் அதை புரிந்து கொள்வது சவாலானது. அடையாளம் காணக்கூடிய சில வார்த்தைகள் இருந்தன. மானா துப்பாக்கி பாதுகாப்பு பிரிவா? மானா கன். கோப்லின் லார்டிடமிருந்து இந்த வார்த்தையை எடிசா நன்கு அறிந்திருந்தார். அவளுடைய உத்தரவின்படி வேட்டைக்காரர்களுடனான போர்களின் போது ஒரு வழியை பாதுகாக்க அவர் பல மானா துப்பாக்கிகளை பெற்றிருந்தார். எடிசா யோசித்து வார்த்தைகளை யூகிக்க முயன்றாள். ஒருவேளை கோப்லின் பிரபுதான் பெற்ற கூடுதல் மானா துப்பாக்கிகளை பயன்படுத்தி ஒரு கோப்லின் காவலர் பிரிவை உருவாக்க பரிந்துரைத்திருக்கலாம். சரி, நமது படைகளை வலுப்படுத்துவது பாராட்டத்தக்க யோசனை, அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
இதனால் நிலவறைகளின் சக்தி தொடர்ந்து வலுவடைந்தது. பெரிய எஜமானரின் பாதுகாப்புடன் பயப்பட ஒன்றுமில்லை. சிரித்துக் கொண்டே எடிசா தன் பணிகளைத் தொடர்ந்தாள். ஆர்ச்லிச்சும் எலும்புக்கூடுகள் காடு வழியாக நடந்து கொண்டிருந்தன. அவர்களின் இனம் அழியாமல் இருந்தது. அவர்கள் சோர்வடையவில்லை, எதையும் சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே அவர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே முதல் நிலவறையை அடைந்தனர். சிவப்புத் தலை கொண்ட பழங்குடி. இந்த நிலவறையின் உரிமையாளர் ஸ்குவால் என்ற ஓர்க். அவர் முதலில் சரணடைந்தார். இப்போது மார்கெரேவின் நிலவறைகளாக பணியாற்றினார். உண்மையில் அவரது திறமைகள் மிகவும் ஒழுக்கமானவை. ஆர்ச்லிஸ் தலையசைத்துவிட்டு நிலவறைக்குள் நுழைந்தார். ஸ்விக். காத்தொட்டி இருந்தேன். லார்க்லிச். சிவப்பு முடியுடன் கூடிய ஓர்க் ஸ்குவால் ஆர்ச்லிச்சை உற்சாகமாக வரவேற்றது. உங்க சக்தி இன்னும் அதிகமாயிடுச்சு, சியர்ஸ். உங்களை லார்ட் ஆர்ச்லிச்னு கூப்பிடணும்னு தோணுது. ஆர்ச்லிச்சும் ஸ்குவாலை பார்த்து தலையசைத்தார். தகவல் மெதுவாக உள்ளது. இது ஒரு கழித்தல். உண்மையில் ஆர்ச்லிச் ஒரு கண்டிப்பான ஆய்வாளராக இருந்தார். பழங்குடியினரின் தலைவராக நான் லார்ட் ஆர்ச்லிச்சிற்கு ஒரு விருந்து தயார் செய்துள்ளேன். ஆர்ச்லிச் தலையசைத்து தான் எழுதிய பதிவுக்குப் பிறகு சில வார்த்தைகளைச் சேர்த்தார். தகவல் மெதுவாக உள்ளது. இது ஒரு துப்பறியும் தகவல், ஆனால் வேகமாக மாறிவரும் நிலவறையில் மெதுவாக இருப்பதன் அழகை பின்தொடர்வது பாராட்டத்தக்கது. ஆர்ச்லிச் ஸ்குவாலை பின்தொடர்ந்து நிலவறையை பதிவு செய்தார். ஸ்குவால் ஆர்ச்லிச்சிற்கு நிலவறையின் ஒவ்வொரு மூலையையும் காட்டி விளக்கினார். வலிமையை மதிக்கும் ஓர் இயற்கைக்கு உண்மையாக ஆயுதங்கள் சுவர்களை ஏராளமாக அலங்கரித்தன. சில ஓர்க்ஸ் ஆயுதங்களை பராமரித்து வந்தன. இது எங்கள் வீரர்கள் பயிற்சி மைதானம். பெருமையுடன் ஸ்குவால் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டினார். அது ஒரு பயிற்சி மைதானமாக இருந்தது. பெரும்பாலான ஓர்க்ஸ்கள் பலத்த கூச்சல்களுடன் பயிற்சியில் தங்கள் நேரத்தை செலவிட்டன. ஆயுதங்கள் ஏதுமின்றி இருந்தாலும் அவர்களின் பிரமாண்டமான கட்டமைப்புகள் அச்சுறுத்தலாக இருந்தன. சிலர் ஆயுதங்களை கூட ஏந்தி வெளியாட்களுக்கு சண்டைகள் போல தோன்றக்கூடியவற்றில் ஈடுபட்டிருந்தனர். மற்றவர்களுக்கு அவர்கள் சண்டையிடவில்லை, மாறாக ஒருவரையொருவர் கொல்ல விரைகிறார்கள் என்று தோன்றலாம். இத்தகைய கவலைகளுக்கு மாறாக ஸ்குவால் அமைதியாக விளக்கினார். ஸ்விக். நாங்கள் எப்போதும் வலிமையை வழங்குகிறோம். எனவே நாங்கள் நிறைய பயிற்சி செய்கிறோம். எஜமானருக்காக நாங்கள் கடினமாக உழைக்கிறோம். ஸ்குவால் நம்பிக்கையுடன் கையை உயர்த்தினார். ஓர்க்ஸ் வலிமை பெற உண்மையான போரில் இருப்பது போல் பயிற்சி செய்து கொண்டிருந்தன. சக்தி நல்லது. மாஸ்டருக்கான முயற்சி பாராட்டத்தக்கது. இந்த பகுதியை யாராலும் மறுக்க முடியாது. இந்த அம்சத்தில் நிலவறைகளின் சக்தியை வலுப்படுத்த ஸ்குவால் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. இதற்காக ஆர்ச்லிச்சும் அவரை பாராட்டினார். பின்னர் ஆர்ச்லிச்சின் பார்வை வேறொரு பகுதிக்கு மாறியது. அங்கே ஓர்க்ஸ் அல்ல, பூதங்கள் கூடி வாழ்ந்தன. அவை பூதங்கள். ஸ்குவால் ஒரு ஆரவார ஒலி எழுப்பிவிட்டு தொடர்ந்து பேசினார். ஓர்க்ஸ் மற்றும் பூதங்களுடன் ஒரே இடத்தில் ஒன்றாக வாழ்வது நமது இயல்புக்கு ஏற்றதல்ல. எனவே நாங்கள் பகுதிகளை பிரித்தோம். ஸ்குவால் சொன்னது போல ஓர்க்ஸ் மற்றும் கோப்லின்கள் வாழ்ந்த பகுதி அழகாக பாதியாக பிரிக்கப்பட்டது. நிச்சயமாக ஸ்குவாலுக்கு அது அவரது பார்வையில் பிடிக்கவில்லை, ஆனால் அது எஜமானரின் விருப்பம் என்பதால் அவர் அதில் ஆறுதல் அடைந்தார். ஆர்ச்லிச் தலையசைத்தார். எதிர்பார்த்தது போலவே. லார்ட் ஆர்ச்லிச் என்னை அடையாளம் கண்டு கொண்டாரா? ஸ்குவால் உணர்ச்சிவசப்பட்டு கூச்சலிட்டார். ஒன்றிணைப்பதற்கு பதிலாக பிரிப்பதன் மூலம் நிர்வகிக்கும் ஒரு நிலவறை உரிமையாளர். இது லார்ட் ஆர்ச்லிச்சிற்கு ஒரு பரிசு. அந்த நேரத்தில் ஸ்குவால் பதிவு செய்து கொண்டிருந்த ஆர்ச்லிச்சிடம் ஏதோ ஒன்றைக் கொடுத்தார். அது ஹண்டர்களிடமிருந்து நான் பெற்ற ஃபவுண்டன் பேனா என்று அழைக்கப்படும் ஒரு கலைப்பொருள். அது ஒரு அதிநவீன எழுதுபொருள் போலத் தெரிந்தது. மேலும் மையில் தோய்க்காமல் கூட சீராக எழுதுவதாக கூறப்பட்டது. ஆர்ச்லிச் எச்சரிக்கையுடன் ஸ்குவாலிடமிருந்து பொருளை பெற்றார்.
அவர் உடனடியாக தனது குறிப்பேட்டில் எழுத முயன்றார். மென்மையாக மையை வெளியிடும் பேனா ஒரு மகிழ்ச்சிகரமான பொருளாக இருந்தது. நிலவரை உரிமையாளராக இருக்கும்போது ஒன்றுபடுவதற்கு பதிலாக பொறுப்புகளை பிரிக்க முயற்சிப்பது ஒரு நல்ல அணுகுமுறை. உண்மையில் ஸ்குவால் இப்போது அதைச் சொல்லவில்லையா? எனவே அவற்றின் குணாதிசயங்களின்படி நான் பூதங்களை உளவு குழுக்களாக பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு இனத்தின் பண்புகளுக்கும் ஏற்ப பாத்திரங்களை விநியோகிப்பதும் நிலவரை உரிமையாளர்களின் பங்கின் ஒரு பகுதியாகும். தற்போது ஸ்குவால்ஸ் நிலவரையில் எந்த பிரச்சனையும் இல்லை, சக்தி அடிப்படையில் மட்டுமல்ல, பல்வேறு அம்சங்களிலும். உண்மையில் அவர் நன்றாகத்தான் இருந்தார். ஆர்ச்லித் தலையசைத்து நிலவரையை மதிப்பீடு செய்தார். ரெட்ரெட் ட்ரைப் டஞ்சியன் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நிச்சயமாக ஒரு சார்புடைய மதிப்பீடாக இருக்கவில்லை. முதல் நிலவரைக்கான ஆய்வு முடிந்ததும் ஆர்ச்லித் நிலவரையிலிருந்து வெளியேறினார். இடதுபுறத்தில் இருந்த எலும்புக்கூடு ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை வைத்திருந்தது. வலது புறத்தில் இருந்த எலும்புக்கூடு ஸ்குவால் கொடுத்து ஒரு ஃபவுண்டன் பேனாவை வைத்திருந்தது, இறகு குயில் அல்ல. பின்புறத்தில் இருந்த எலும்புக்கூடு இனி மை பாட்டிலை வைத்திருக்கவில்லை. ஸ்குவால் என்ற ஃபவுண்டன் பேனா வழங்கப்பட்டதால் மை தேவையில்லை. அதற்கு பதிலாக எலும்புக்கூடு ஸ்குவால் தயாரித்து சிறிய டோக்கன்களை வைத்திருந்தது. சரியானது. ஆர்ச்லிச் எலும்புக்கூடுகளுடன் உடனடியாக அடுத்த நிலவரைக்குச் சென்றார். மறுபுறம் ஹண்டர்கள் குழு ஒன்று மலைத்தொடரில் ஏறிக்கொண்டிருந்தது. ஆனால் நாம் இதைச் செய்வது சரியா? அவர்களில் ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அவள் பெயர் நாரியல். அவள் லேசான ஆயுதம் ஏந்தியிருந்தாள், தலையில் ஆழமாக அழுத்தப்பட்டு ஒரு பெரிய தொப்பியை அணிந்திருந்தாள். அவள் முதுகில் ஒரு வில்லை ஏந்தி பார்ப்பவர்களுக்கு ஒரு சாதாரண ஹண்டரின் தோற்றத்தை காட்டிக் கொடுத்தாள். அவரது சுறுசுறுப்பான திறன்கள் காரணமாக அவர் குழுவிற்கு வழிகாட்டியாகவும் பணியாற்றினார். நரியலின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக மற்றொரு உறுப்பினர் பதிலளித்தார். அது சரியாத்தான் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இது நோபலிடமிருந்து வந்த வேண்டுகோள், இல்லையா? அவர்கள் அனைவரும் கருட இராச்சியத்தில் ஹண்டர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். ஹண்டர்களாக இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் கருட இராச்சியத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டனர். இப்போதும் அது வித்தியாசமாக இல்லை. தற்போது கருட இராச்சியம் புனிதர்களின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ராஜ்யத்தில் ஹண்டர்கள் சங்கம் அமைதியாக இருந்தது. மலைகளில் நிலவரை கோரிக்கைகள் நிறுத்தப்பட்டது ஒரு பொதுவான உதாரணம். மேலும் சமீபத்தில் அரச குடும்பத்தினர் மலைகளுக்குள் நுழைவதை தடை செய்தனர். சாராம்சத்தில் இந்த நேரத்தில் மலைகளில் ஏறுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இருப்பினும் இந்த சூழ்நிலையையும் மீறி அவர்கள் மலைகளில் ஏறிக்கொண்டிருந்தனர். அது மட்டுமல்ல, மலைகளில் நிலவரைகளுக்கான உளவு மற்றும் அடிபணிவு கோரிக்கைகளையும் அவர்கள் பெற்றனர். நிச்சயமாக அது ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கை அல்ல. அது ஹண்டர் சங்கம் மூலமாகவும் இல்லை. ஆனாலும் ஒரு பிரபு தனியாக ஒரு இரகசிய பணியை நியமித்திருந்ததால் அவர்களால் இதைச் செய்ய முடிந்தது. மேலும் அது வெறும் பிரபு அல்ல, கருட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பிரபுதான் இந்த கோரிக்கையை வழிநடத்தினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது என்பது அரச குடும்பத்திற்கு எதிரான கிளர்ச்சியையும் அதே நேரத்தில் ஹண்டர் சங்கத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதையும் குறிக்கிறது. இருப்பினும் மறுப்பது ஒரு விருப்பமல்ல, ஏனெனில் மற்ற தரப்பினரால் வழங்கப்பட்ட தொகை அபத்தமான தொகையாக இருந்தது. நிச்சயமாக மற்ற தரப்பினர் ஒரு பிரபுவாக இருந்ததன் பின்னணி ஒரு பங்கைக் கொண்டிருந்தது, ஆனால் அவர்களின் இதயங்களை நெகிழ வைத்தது மிகப்பெரிய தொகை. மேலும் கோரிக்கை நேரடியானது. மலைகளை ஆராய்ந்து ஏதேனும் தனித்தன்மைகள் உள்ளதா என்று சரிபார்க்கச் சொன்னது மட்டுமே. நிலவரை உளவு பார்த்தல் மற்றும் அடிபணிதல் கோரிக்கைகள் இதே போன்ற சூழலை பின்பற்றின. கருட ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பிரபு இப்படி ஒரு கோரிக்கையை வழங்குவார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஹண்டர்கள் கூட தங்கள் குழப்பத்தை வெளிப்படுத்தினர்.
ஒரு பிரபு அரச உத்தரவை மீறிச் செயல்படுவது விசித்திரமாக தோன்றியது. இந்த வேகத்தில் ஒரு உள்நாட்டுப் போர் வெடிக்க முடியுமா? சரி, நிச்சயமாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் நாங்கள் நிலவரை கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். தற்போதைய நிலைமை குறித்து அனைவரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இருப்பினும் அவர்கள் ஏற்கனவே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டனர். எந்த முட்டாளும் இவ்வளவு அதிகமான தொகையை நிராகரிக்க மாட்டார். மேலும் அமைதியாக பணியை முடிப்பது மட்டுமே ஒரு விஷயம் இல்லையா? தற்போது ராஜ்ஜியமும் ஹண்டர் சங்கமும் மலைகளுக்குள் செல்வதை கட்டுப்படுத்தின. அவர்கள் விரைவாக ரகசியமாக நுழைந்து வெளியேறினால் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது. எனவே அதிக யோசனை இல்லாமல் அவர்கள் மலைகளில் ஏறிக்கொண்டிருந்தனர். நரியலும் அமைதியாக முன்னணியில் நடந்து கொண்டிருந்தார். இருப்பினும் அவளுடைய முகபாவனை அவ்வளவு நன்றாக இல்லை. நரியல், என்ன ஆச்சு? நீங்க ரொம்பவே சோகமா இருக்கீங்க போல. உறுப்பினர்களில் ஒருவர் நரியலை அணுகினார். பனி மந்திரத்தை பயன்படுத்தியவர் ஈசன்தான். ஈசன் தன் கையால் நாரியலின் நெற்றியைத் தொட்டான். வேறொருவரின் கை அவள் நெற்றியைத் தொட்டதும் நரியல் திடுக்கிட்டாள். காய்ச்சல் இல்லை போல. நீங்க இப்படி இருக்கறதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒரு மோசமான உணர்வு இருக்கிறது. நரியல் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். அவளுடைய வார்த்தைகள் பின்னோக்கிச் சென்றன. அவளுடைய கணிப்புகள் சில நேரங்களில் துல்லியமாக இருந்ததால் யாரும் அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருப்பினும் கோரிக்கையை கைவிடும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. பணிக்கான ஆரம்ப கட்டணத்தை அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்தனர். ஆரம்ப கட்டணம் மட்டும் செலுத்தப்பட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய தொகையாக இருந்தது. கோரிக்கையை நிறைவேற்றும் போது இறுதிக் கட்டணம் எவ்வளவு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும்? அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அது. அவளுக்கு ஒரு மோசமான உணர்வு இருந்தது என்ற எளிய காரணத்திற்காக நரியல் இந்த கோரிக்கையை கைவிட விரும்பவில்லை. மேலும் அவர்கள் கைவிட்டால் அவர்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அந்தத் தொகை பெறப்பட்ட தொகையை விட பல மடங்கு அதிகமாகும். கற்பனை செய்ய முடியாத தொகை. அதனால்தான் அவர்கள் நரியலை சமாதானப்படுத்தினர். பரவாயில்லை, இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்ல. ஆமாம், நீங்க ரொம்ப சோர்வாயிருந்தா கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்புறீங்களா? அவர்கள் நாரியலின் பெயரை அன்பான குரலில் அழைத்தனர். வெளிப்புறமாக அவர்கள் அக்கறை கொண்டவர்களாக தோன்றினர். ஆனால் அவர்களுக்குள் மோசமான ஆசைகள் பதுங்கியிருந்தன. நாரியலும் ஓரளவுக்கு கவனித்தார். இப்போது அவள் செய்ய வேண்டியதெல்லாம் சம்மதமாக தலையசைப்பதுதான். இல்லை, பரவாயில்லை. நரியல் ஒரு புன்னகையை வலுக்கட்டாயமாகச் சொல்லிவிட்டு முன்னோக்கி நடந்து சென்றாள். அவளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு அது நன்றாகத் தெரியும். திரும்பிச் செல்ல ஏற்கனவே தாமதமாகிவிட்டது.